கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களை சந்தித்து திமுக ஆட்சியில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்தான நிகழ்வுகளை பேசி பாஜகவுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் செந்தில் பாலாஜி மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். அரைகுறை ஆவணங்கள் கொடுத்து மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக கூறிய அவர் மத்திய அரசு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் முடக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். 5 வருஷ காலமா ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தில் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல. ஏழைகளுக்கு வீடு கிடைக்கலையே. இந்த மாதிரி விஸ்வகர்மா என்னோட தெற்கு தொகுதியில் 10,000க்கும் மேற்பட்டவங்களை அந்த 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 யோஜனால அந்த ஸ்கீமில் நான் பதிவு பண்ணி கொடுத்தேன் இலவசமாக. கடைசியில் அந்த திட்டத்தை முடக்கி போட்டாங்க. இன்னைக்கு பக்கத்து மாநிலத்தில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மாக்கள் அந்த திட்டத்தில் பலன் பெறாங்க. கோயம்புத்தூர்காரங்களுக்கு கிடைக்கலையே. இந்த மாதிரி கிடைக்கலங்கிறத நான் 100 சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறோம், மத்திய அரசோடு இணைந்து மத்திய அரசு திட்டங்களை ஏழை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு அரசு இங்கு வேண்டும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.